ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் புது வீட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். எங்களோட ட்ரீம் ஹவுஸ் இது. ரொம்ப நாளான கனவு இது. எல்லாருக்கும் லைஃப்பில் என்ன ஒரு பெரிய ஆசை இருந்துட போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கி அதில் நம்ம குடி போயிட மாட்டோமா, அந்த வீட்டில் நம்மளோட சந்தோஷம் துக்கம் எல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டோமான்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அது மாதிரியான ஒரு ட்ரீம் ஹவுஸ் தாங்க இது. வாங்க அதோட கதையை சொல்கிறேன். நான் கிழக்க பார்த்த மாதிரி தான் வாசப்படி இருக்கும். உள்ளார என்ட்ரி ஆனதுமே ஹால் கிடைக்கும். ஹால்லே பூஜை ரூம் செட்டப் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் ஹால் ரொம்ப பெருசாகவே வச்சிட்டோம். ஏதாச்சும் ஒரு கார்னரில் பூஜா ரூம் ரெடிமேட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஹால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டோம். ஹாலோட லெஃப்ட் சைடு நமக்கு கிச்சன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஹால் இருக்குது. ஹால்லேருந்து கொஞ்சம் உள்ளார போனதும் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கிச்சனுக்கு முன்னாடி இது டைனிங் ரூம். உள்ளார போனால் கிச்சன். இன்னும் நிறைய வேலை இருக்குது. இங்கே கிச்சன் ரொம்ப சின்னதாக தான் பண்ணியிருக்கோம். கிச்சன்லேருந்து வெளியே வந்தால் இங்கேவே டைனிங் ஹால். இங்கே ஒரு சிங்க் வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. இங்கே டைனிங் ஹால்லேருந்து வெளியே வந்தால் நமக்கு ஹால் என்ட்ராகும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு பெட்ரூம் இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ தான் பூசு வேலை நடக்குது, அதாவது கிலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரைட் சைடு பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கே அங்கே வேலை செய்கிறவங்க தங்கி இருக்கிறதுனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது உள்ளார அட்டாச்சு பாத்ரூம். இது வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம். இங்கெல்லாம் டைல்ஸ் போடணும், அதுக்காக அப்படியே விட்டுருக்காங்க. இது வந்து பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணால் பின்னாடி வியூ தெரியும். பின்னாடி ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சுருக்கோம். இது காமன் பாத்ரூம். யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது. அது முன்னாடி பார்க்கலாம், என்ன பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குது. இது வந்து காமன் டாய்லெட். இது வந்து இந்தியன் டாய்லெட் தான். இப்போ அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். இங்கே கீசர் வைக்கிறதுக்கு. அவுட் சைட் வந்தோம்னா இது பேக் சைட் வியூ. பேக் சைட்லேருந்து ஒரு டோர் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து கிலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் நார்மலாக சிமெண்ட்டு மணலில் தான் கிலோ பண்ணுவாங்க. பட் நாங்கள் ஒயிட் சிமெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இது பேர் ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒயிட் சிமெண்ட்டு. நாங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணோம்னா இது வெதர் ப்ரூஃப் அப்படி சொன்னாங்க. அப்படின்னா வெயில் காலத்தில் வீட்டை ரொம்ப கூலாகவும், மழை காலம் குளிர்காலத்தில் வீட்டை ரொம்ப சூடாகவும் வச்சுக்கும். இது வந்து வெதர் ப்ரூஃப் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் இதுவே சூஸ் பண்ணிட்டோம். இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பக்கெட்டில் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. எவ்வளோ ஒரு பேக்கெட்டுக்கு எவ்வளோ அளவுன்னு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கையில் எடுத்து பூசிடுறாங்க. இந்த சீலிங்க்கு மட்டும் மேலே கம் மாதிரி போட்டு பூசுகிறாங்க, அவ்வளோதான். ஆல்ரெடி ஒரு 3-4 ரூம்ஸ் பூசிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது பூசி முடித்த உடனே வேறு வேலை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி பூசுகிறாங்கன்னு. இந்த ஜிப்சம் ஒர்க்கு ரொம்ப நல்ல ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் ஸ்க்ராக்ஸ் எதுவுமே தெரியாது. அப்புறமா நம்ம வீட்டில் ஃபோட்டோ அது மாதிரி மாட்டுறதுக்காக ஆணி அடிப்போம், அப்போ கொஞ்சம் கிராக் விழுவும். இந்த மாதிரி ஜிப்சம் ஒர்க் பண்ணால் அந்த கிராக்கெல்லாம் விழுவாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. வீடும் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. பெயிண்ட் அடித்தா இன்னும் பிரைட்டாக தெரியும். அதனால தான் நாங்கள் இந்த ஜிப்சம் ஒர்க்ஸ் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அதிசயம் பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. நாங்கள் குடி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க குடி வந்தாச்சு. ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த கூடு. அது தண்ணி மண் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாயிலே இந்த கூடு கட்டியிருக்கிறது. இயற்கை எவ்வளோ அழகு பாருங்கள். நம்மளால் கூட இந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ அழகாக கட்டியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு குருவி இதே கூடு தான், ஆனால் வேறு குருவி. வீட்டு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று 2 குருவி கூடு கட்டியிருக்கு. இதில் கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு கூட பறிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சந்தோஷமாகவும் இருக்குது. சரி வாங்க அப்படியே டெரஸுக்கு போகலாம்.
இன்னும் நிறைய வேலைங்க இருக்குது வீட்டில் முடிக்கிறதுக்கு. ரொம்ப மெயினான ஒர்க் எதுவோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. இங்கே பாருங்கள் டெரஸு, ரொம்ப பெரிய டெரஸ் தான் இது. வியூ பாருங்கள் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது வியூ மட்டும். இந்த டெரஸில் நின்று பார்த்தா எங்கள் ஊரே தெரியுது இந்த டெரஸில் நின்று பார்த்தா. இங்கே ஒரு இது டேங்கருக்காக ஒரு ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஹைட்டாகவே பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் மேலே ஒரு அப்டர் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் இருந்தால் இதை பாத்ரூமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட்டாகவே ரூம் பண்ணியாச்சு. மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாழை மரம் பாருங்கள், இதோட கதையே ரொம்ப அழகாக இருக்கும் கேட்கவே. இது எங்கள் மாமா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ஆக்சுவலாக இந்த செடி செத்து போச்சுன்னே நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வாழைக்கட்டை கொடுத்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரும் அதை நட்டு வச்சோம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது செத்து போன மாதிரி ஆயிருந்துச்சு. அப்புறம் சரின்னு தண்ணி ஊற்றுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறமும் போய் பார்த்தா இந்த மாதிரி செடி வந்துருந்துச்சு. இப்போ ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஏதாவது நம்ம வீட்டில் வச்சு அது செடி வரும்போது வர சந்தோஷமே வேறுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செடி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் நிறைய செடி வைக்கணும். எனக்கு செடி வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களோட இது காரிடார். முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, பார்க்கிங் பண்ணுற அந்த மாதிரி இடம் இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணால் நிறையவே ஸ்பேஸ் தெரியும். இவ்வளோ தான் எங்கள் வீடு. இது 2 சைடு முன்னாடி 2 விண்டோ இருக்குது. ஒன்று கிச்சன் விண்டோ, ஒன்று ஹால் விண்டோ. அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. இது பெரிய மாமா வீடு, அது நடு மாமா வீடு, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க 2 பேரும். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது எங்களோட ட்ரீம் ஹவுஸ். எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரியல. எங்களுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிங்க, சீக்கிரம் எங்கள் வீடு கம்ப்ளீட் ஆகட்டும்னு. எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் எல்லோரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். நான் டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா வேலையும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருக்காங்க. நான் எந்த வேலையும் இந்த வீட்டுக்காக இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேன் இந்த வீட்டுக்காக. நான் அதை விட்டால் நான் எதுவுமே செய்யலை. இங்கே இருக்க ஒரு செங்கலும் என் ஹஸ்பண்டோட பேர் சொல்லும். அந்த மாதிரி டே அண்ட் நைட்டாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவரோட டியூட்டியும் பார்த்துட்டு வந்து வீட்டில் வேலையும் டே அண்ட் நைட்டாக ஒரு செங்கல் தூக்குறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடு எங்களுக்கு ஒரு பெரிய கோலுன்னு தான் சொல்வேன். இந்த கோல் கண்டிப்பாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.